நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் ஒரே சோதனை அல்ல, தராதரம் அல்ல வைத்திருக்கிறான். அந்த 1,24,000 நபிமார்களையும் 300 லட்சம் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு வேறு. அந்த 300 லட்சம் நபிமார்களையும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்கள் 25, அந்த 25 பேருடைய சோதனை வேறு. அந்த 25 ரசூல்மார்களில் உலுல் அஸம் ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பெரும் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அதுலயும் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த 5 பெரும் ரசூல்மார்களில் எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வேறு. சில ரசூல்மார்கள் நபிமார்களை ஏதோ ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். ஹஜ்ரத் அய்யூப் என்ற பெயரை கேட்டாவே நோய் மனக்கண் முன்னால் வரும். ஒரு நோயாளி உலகத்தில் எவ்வளவு கொடிகட்டி பறக்கின்ற பயங்கரமான நோயாக இருக்கட்டும், அந்த நோயாளி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோயை மனக்கண் முன்னால் எடுத்து விட்டார். கியாமத்து வரைக்கும் அது போன்ற ஒரு நோயை இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. உடம்புல புழு கொதித்தது. 99 மனைவிமார்கள் விரண்டோடினார்கள். ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். 3 ரிவாயத் 8 வருஷம், 13 வருஷம் அல்லது 17 வருஷம் அந்த நோயால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சோதனை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூசா ஃபிரௌனால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் நும்ரூதால் சோதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ரசூல்மார்களும் நபிமார்களும் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை எடுத்துக்கொண்ட இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை சோதனைகளை பட்டியல் போடுவோமோ அத்துணை சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரே உத்தமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, பிறப்பதற்கு முன்னாலே அனாதையாக சோதிக்கப்பட்டவர்கள். பிறக்கும் போது தகப்பன் கிடையாது. பிறந்து 6 வயதில் தாயை இழந்தார்கள். துள்ளி திரிந்து மடியை தேடுகின்ற அந்த வயதில் பெத்த தாயை இழந்தார்கள் ரசூலுல்லாஹ். 8 வயதில் பாட்டனாரை இழந்தார்கள். 25 வயதில் திருமணம் முடித்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக 6 குழந்தைகள் அவர்களின் மூலமாக, மாரியத்துல் கிபித்தியாவின் மூலமாக, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை 7 குழந்தைகளில் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது 6 பேருடைய ரூஹ் பறிக்கப்பட்டது. 6 பேரை அல்லாஹ் வஃபாத்தாக்கினான். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்த ஒரே உத்தம